உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னா சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல வெளியாகி இருக்க பிளாஸ்ட் படம் தான். பிளாஸ்ட் பேரை கேட்கும் போதே நல்லா சூப்பரா கம்பீரமா ஒரு சவுண்ட் நல்லா பறக்கிற மாதிரி இருக்கு. அதே போல படம் இருக்குமா இல்லையான்றதுதான் கேள்வி. படத்துக்குள்ள போய் பார்க்கும் போது என்னன்னா ஒரு அழகான குடும்பம், நல்ல ஒரு அப்பா, பொறுப்பான ஒரு அப்பா, பொறுப்பான ஒரு அம்மா, நல்ல ஒரு ஒரு கட்டுப்பாடோட ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம், ஒரு பொண்ணு, இதெல்லாம் கேட்கும் போது ஒரு நல்ல ஃபேமிலி மூவியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு அதிரடியான மூவி, எல்லாரையுமே பறக்க விடக்கூடிய மூவி. கதை என்னன்னு பார்ப்போம். கதையில ஃபர்ஸ்ட் அர்ஜுன் அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த காலத்துல நடக்கிற பெண்களோட கொடுமைகள் என்னன்னா, பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் ஒரு பக்கம், அது என்னன்னா வெளியில வரவே வராது. ஓகேங்களா? பெண்களோட கொடுமை வந்து ஒரு வீட்லயும் ஒரு பெண் ஒரு விதமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மேல ஒரு அடக்குமுறைகள் வந்திருக்கும். வெளியில இருந்து ஒருத்தங்க பாதிப்பு தரது இல்லாம குடும்ப உறுப்பினர்களே வந்து அவங்கள தொந்தரவு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வெளியில சொல்றதுக்கும் பயப்படுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்துல இந்த இடத்துல அர்ஜுன் சார் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். என்னன்னா அவர் பொண்ணை வளர்ப்பாரு. எல்லாருமே பொண்ணை வளர்க்கத்தானே செய்யறாங்க, மத்தவங்க என்ன பண்றாங்க நீங்க கேட்கலாம். ஆனா இவர் வளர்க்கிற விதம் என்னன்னா கராத்தே, தற்காப்பு கலை கத்துக் கொடுப்பாரு. தற்காப்பு கலை எதனால கத்துக் கொடுப்பாரு? சும்மா ஒரு கராத்தே கிளாஸ் போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு சும்மா கத்துக்கிறது கிடையாது. இவர் என்ன நோக்கத்தோட கத்துக் கொடுப்பாருன்னா, எங்க அநியாயம் நடந்தாலும் எங்க தப்பு நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்கணும். சும்மா கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்கன்னு இல்லாம யார் எங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்போட இந்த குழந்தைய வந்து அவரோட பொண்ணை வளர்த்திருப்பாரு. சோ இதுதான் வந்து இந்த எண்ணம், இந்த ஒரு பொறுப்பு தான் வந்து கண்டிப்பா நம்ம இந்த ஒரு எண்ணத்துக்காகவே அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஆனா அந்த அப்ளாஸுக்கு இந்த அப்ளாஸான விஷயம் வந்து எப்படி படத்துல பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுதுன்றதுதான் கதை. கதை பார்க்கும்போது அர்ஜுன் சார் ஒரு பொறுப்பான அப்பாவை நடிச்சிருக்காரு, அபிராமி மேடம் நல்ல ஒரு பொறுப்பான அம்மாவை நடிச்சிருக்காங்க, பிரீத்தி முகுந்தன் நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு இளைஞரா அவங்க நடிச்சிருக்காங்க. சோ இவங்க மூணு பேரோட கேரக்டருமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு கனிம வள கொள்ளை வில்லன் கூட இவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க, எப்படி கிராஸ் ஆகுது, அங்க எப்படி பிரச்சனை வருதுன்றதான் கதை. இந்த கதையில ஒரு நீங்க கதையை கேட்கும் போது என்னன்னா கொஞ்சம் கிரிஞ்சா தோணலாம். எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும், என்னடா இது அழுது பர்சான எம்ஜிஆரோட கதையாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த கதை காலத்தை இப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத விஷயத்தை பார்க்கும்போது பாராட்டி ஆகணும். படத்தோட பிளஸ் என்னன்னு பார்க்கலாம். பிளஸ் வந்து என்னன்னா அர்ஜுன் சார் வந்து தன்னோட பொண்ணை பொறுப்பா ஒரு கராத்தே சொல்லி கொடுத்து எந்த ஒரு தப்புக்கும் பயப்படக்கூடாது வளர்க்கறது ஒரு அருமையான பிளஸ். அதே மாதிரி பொண்ணுங்களை வந்து இப்போ யாராச்சும் எந்த ஒரு சமூக செயற்பாடு இருந்தாலும் யாரு தப்ப தட்டி கேட்கானோ அவங்க வீட்டு பொண்ணுங்களை வச்சு அவங்கள மிரட்டிடலாம், அவங்கள கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம் பண்றது. அது வந்து இன்றைய சமூகத்துல நடக்குதுன்னு பார்த்தா அது கண்டிப்பா நடக்குது. ஆனா பெண்களை வச்சு மிரட்டினா கூட எப்படி ஒரு பதிலடி கொடுக்கணும்ன்றத அர்ஜுன் சாரும் அவங்களோட குடும்பமும் இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து பொதுவா பொண்ணுங்க சண்டை போடுற மாதிரி காட்டும் போது நிறைய திரைப்படங்கள்ல வந்து அதை சொதப்பி இருப்பாங்க, அதை வந்து ஒரு கிரிஞ்சா காட்டி இருப்பாங்க. ஒரு பொண்ணு லைட்டா டச் பண்ணோன்னு ஒரு பையன் 10 அடி போய் விழுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப செயற்கையா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி சில காட்சிகள் இருந்துடுமோன்ற பயம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அது எதுவுமே இல்லாம இந்த படத்தோட சண்டை காட்சிகள் வந்து எல்லாமே யதார்த்தமா இருக்கு. இதுக்காக வந்து ஹீரோயினோ அவங்களோட அந்த அம்மாவா நடிச்சிருக்க கேரக்டரும் சரி, பொண்ணா நடிச்சிருக்க கேரக்டரும் சரி 2 மாசம் 3 மாசம் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்றது நம்ம அந்த செய்தி நமக்கு வந்தது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்துக்கான ஹார்ட் ஒர்க் அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் மூணாவது விஷயம் பார்க்கும்போது அந்த சமூகத்துக்கான ஒரு செய்தி, கனிம வள கொள்ளை வந்து எவ்வளவு மோசமா நடக்குது, அதனால வந்து எவ்வளவு அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது, அதை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயமா, ஏன்னா இப்போ டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறாங்கன்றது பெரிய விஷயமா பாக்குறோம். ஏன்னா அது வந்து நம்ம சமூக மக்களை டைரக்டா நம்ம காசு கொடுக்குறோம். ஆனா கனிம வள கொள்ளைன்றது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அரசாங்கம் எப்படி சொரடப்படுதுன்றத அந்த படத்துல வந்து தெளிவா காமிச்சிருந்தாங்க. இதுல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான் கதை வந்து கொஞ்சம் அருடபாசான கதையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அந்த தப்பை தட்டி கேட்கறது, அதுவும் பொண்ணு ஒரு தப்பை தட்டி கேட்கும் போது என்ன இதெல்லாம் நாங்க மொழி படத்துல ஜோதிகாவே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா கார்ப்பரேட் வில்லன் அதே போல நம்ம பார்ப்போம். கார்ப்பரேட்னால என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கொடுக்குற நிறைய பேர் சம்பளத்துக்கு வேலை செய்யற நம்ம நாட்டோட பொருளாதாரமே பாதி கார்ப்பரேட்டால தான் போகுது. ஆனா எல்லா படத்துலயும் இல்லைன்னா கார்ப்பரேட்ல போட்டுறோம், கார்ப்பரேட்ல ஒரு முதலாளியை போட்டுறோம், கோட் ஷூட் போட்டு இருப்பாங்க. இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா யார் கோட் ஷூட் பார்த்தாலும் கொஞ்சம் பயமாவே பாக்குற மாதிரி இருக்கு, நம்ம இவனை நம்பலாமா வேணாமான்னு. சோ அப்படி ஒரு கார்ப்பரேட் இல்லைன்னா வழக்கம் போல இந்த படத்துல போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ். இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ கராத்தே கத்துக்கினாலே வந்து ஒரு தப்ப தட்டி கேட்கணும்னா ஒரு கராத்தே கத்துக்கணும் தான் வரணும்
ஒரு சண்டை தெரிஞ்சவங்க தான் வரணும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து இந்த படத்துல தப்ப தட்டி கேட்கறவங்க தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. எத்தனை குடும்பம் அவங்க வீட்டுல எல்லாம் டெய்லி கராத்தே கிளாஸும் சொல்லமா கிளாஸும் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியும்? சோ ஒரு தப்ப தட்டி கேட்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், தப்ப தட்டி கேட்கறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த படத்துல மிஸ் ஆகுது. சோ இது எல்லாமே தான் வந்து ஒரு ஜென்ரலான விமர்சனமா இந்த படத்துல காட்டப்படுது. மத்தபடி படத்தோட மார்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 10க்கு 8 கொடுக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து நீங்க கொடுத்த காசுக்கு, ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எதுக்கு படம் பார்க்க போறோம்? நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு இயந்திரமா இருக்கும், அதுல இருந்து ஒரு எஸ்கேபிசம், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிசம் வரணும். அந்த ரிலாக்ஸுக்கு நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய் டிக்கெட்டுக்கும் அந்த படம் வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளுக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அதுக்குண்டான என்டர்டைன்மெண்ட்டும் விறுவிறுப்பும் இந்த படத்துல இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா போய் இருக்கு. நீங்க போகும்போதே அந்த படம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலயே வந்து படத்துக்கான மெயின் நோக்கத்தை உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க, இதுதான் கதை அப்படின்ட்டு. சோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சரி, சண்டை காட்சிகளும் சரி, இந்த படத்தோட கதையும் சரி, வில்லனிசமும் சரி, எந்த ஒரு கிரிஞ்சுமே இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு ஒரு சொதப்பலான காட்சிகளோ எதுவுமே இல்லாம பரபரப்பா ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்றதுக்கு இந்த படத்தை தாராளமா எல்லாருமே, அதுவும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அதுதான் ஒரு விஷயம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, போலீஸ் ஒரு 20-30 பேர் போலீஸ் இறந்துருவாங்க. ஆனா அது என்னமோ நார்மலான ஒரு கேஸ் மாதிரி டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு சில விஷயங்களை தவிர இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் உட்காந்து குடும்பத்தோட பார்க்கலாம். இது பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்குற, முக்கியமா இந்த சிங்கப்படை போன்ற விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அது மாதிரி விஷயத்துல இது மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட ஒரு நல்ல ரிவ்யூவோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.